அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். முன்னோர்கள் செய்த பாவங்கள் உங்களை பாதிக்குமா? நிச்சயம் பாதிக்காது. காரணம், நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஆன்மா, தனிப்பட்ட ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா எந்த ஒரு ஜீவாத்மாவோடும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால், எந்த பாவங்களும் எந்த சுமைகளும் உங்களுக்குள் அது வராது, அது பதியாது, அது தொடராது. முதல் விஷயம், ஆன்மாவோடைய சுபாவமே ஆனந்தமயமானது. ஆனந்த விழிப்புணர்வையே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி. எப்பொழுது ஒரு மனிதன் தன் இருப்பாகிய ஆன்மாவை உணரத் துவங்கினாரோ அவருக்கு எல்லாமே அனைத்தும் மங்களகரமாக நடப்பதை அவரால் உணர முடியும். குற்ற உணர்ச்சிகள், பயங்கள், வேதனைகள், இவை அனைத்து உணர்ச்சி முடிச்சுகளும் இருந்து விடுதலை அடைந்து எப்பொழுதுமே ஆனந்த விழிப்புணர்விலே இருக்கக்கூடிய ஆன்மாவாக தான் இருக்கின்றேன் என்கின்ற உணர்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை இனிமையாக ஆனந்தமாக மாறிக்கொண்டே இருக்கும். மனித பிறவியை இறைவன் படைத்ததே மனிதனுக்குள் இருக்கின்ற உயிர்த்தன்மையாகிய ஆனந்தத்தை உணர்வதற்காக மட்டும்தான் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதை உணர்ந்து ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள்.